ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் காட்ட போகிற ஐடி கலெக்ஷன் ஒரு சைனட் ஐடி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓவரால் நீட்டாக தான் இருக்கும். குறைன்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது. கன் கலெக்ஷன், ட்ரெஸ் கலெக்ஷன், எமௌண்ட் கலெக்ஷன் எல்லாமே பக்காவாக இருக்கும். அக்கௌண்ட் ட்ரெஸ் கன் கலெக்ஷன் பார்த்துட்டோம்னா ஈவோ MP40, ஈவோ M10, ஈவோ டபுள் பேரலு, ஒரு இன்கிபேட் ஈவோ MP5 இருக்குது. அதுக்காக இருக்காது கைஸ். இன்கிபேட் டாப் இருக்கும். அப்புறம் கன் கலெக்ஷனில் குறைன்னு சொல்கிறது எந்த இதுவுமே பெருசாக இருக்காது கைஸ். அப்புறம் ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்தா சைனஸ் லைட் இருக்கும், ஒரு இன்கிபேட் டாப் இருக்கும், அப்புறம் ஒரு 4-5 பூயா பண்டில் இருக்கும். ஒரு டாப் கலெக்ஷன் நிறைய இருக்கும். இன்னும் ஒரு மைனஸ்னால் நருட்டோ பண்டில்ஸ் அவ்வளோ இதில் இருக்காது கைஸ். அவ்வளோதான் இந்த மைனஸ். மற்றபடி எதுவும் குறைன்னு சொல்ல முடியாது. எமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா பைரட் எமௌண்ட் இருக்குது, டாப் எமௌண்ட் நிறையா வச்சுருப்பாங்க. நம்மளோட எப்படி சொல்கிறது, பேமெண்ட் பண்ணி வாங்குவோம் பார்த்தீங்களா, டைமண்ட் டாப் பண்ணி, அந்தமாரி எமௌண்ட் கலெக்ஷன் நிறையா இருக்குது இதில். பெருசாக சொல்லணும்னா சைனலைட் இருக்குது கேஸ் இதில். ஏன்னா இப்போலாம் நிறைய பேர் சைனலைட் பார்த்து அக்கௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போக்கும் இப்போயும் சைனலைட்டுக்கு ஒர்த்து கூடி போச்சு கேஸ். ஒரு 2 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தோம்னா சைனலைட் அக்கௌண்ட் இருக்கும். பட் ஆனால் அந்த டைம் ரிட்டர்ன் வந்தாலும் அவ்வளோ ஒர்த்து இல்லாமல் இருந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு இப்போ ஆனால் சைனலைட் அக்கௌண்ட்டுக்கு அவ்வளோ மோஸ்ட் சரி போச்சு. எப்படி என்ன சொல்கிறேன்னு தெரில கைஸ் எனக்கு. ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஓல்டு பேஸ் நிறைய பேருக்கு தெரியும். அப்போலாம் ஒரு அக்கௌண்ட் என்ன மவுஸ் இருந்தது, இப்போ என்ன மவுஸ் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்த டைம்லலாம் ஓல்டு கலெக்ஷன் பார்த்தாலே, ஓல்டு கலெக்ஷன் அக்கௌண்ட் இருந்தாலே ஒரு பவர் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வரவங்களாம் டாப் பண்ணால் தான் பெருசு அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரில ஃப்ரீ ஃபயருக்கு. நான் அப்போலாம் ஃப்ரீ ஃபயர்லாம் பிரம்மடா போயிட்டு விளையாடும் போதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கைஸ். ஆனால் இப்போ எனக்கு ஃப்ரீ ஃபயரோட இன்ட்ரெஸ்ட் இல்லை. கேமே நான் டோட்டலாக விட்டுட்டேன். அதெல்லாம் இவ்வளோ நாள் யூடியூப்பில் நான் வீடியோ போடாமல் இருந்தேன். பிளாக் ப்ரோ வேணாம் வீடியோ போடலாம் ப்ரோ எனக்கு ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் எனக்கு மனசு இல்லை ப்ரோ, கேம் விளையாடுறதும் இல்லை, இது வீடியோ போட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் நான். சரி, அவர் தான் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்தார். நம்ம குரூப்பையும் விட்டுறக்கூடாது, வா ப்ரோ மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதனால தான் கைஸ் இவ்வளோ நாள் அவர் போட்டது என்னால் வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் பேக் டு பேக் நானே வீடியோ போடுவேன். பிரச்சனை எதுவும் கிடையாது. அப்புறம் இது பார்த்துட்டிங்கன்னா இதுமாரி நான் ஆனால் மேக்ஸிமம் வைக்கிறதுக்கு எல்லாமே பெரிய அக்கௌண்ட் தான் கைஸ் இருக்கும். அதனால் நான் போகிறது எல்லாமே பெரிய அக்கௌண்ட் வீடியோ தான் போடுவேன். இனிமேல் டெய்லி டே டு டே 1 to 1 டே என் வீடியோ கண்டிப்பாக வரும் கைஸ் யூடியூப் சேனலில். நீங்களும் மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்தமாரி கலெக்ஷன் வேணாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாரி கலெக்ஷனை கொண்டு வரேன். நான் உங்களுக்கு கோல்டன் வேணாலும் சொல்லுங்கள், ஓல்டு கலெக்ஷன் அக்கௌண்ட் வேணாலும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து கலெக்ஷன் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நான். ஓகேவா கைஸ்? அப்புறம் என்னடா வாய்ஸ் ப்ராப்பராக இல்லைன்னு கோச்சிக்காதீங்க. ஏன்னா நான் யூடியூப்பில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் மேலே ஆக போகுது. ரொம்ப நாள் கழிச்சு போடுறதும் எனக்கே என்ன பேசுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் நான். வாய்ஸும் கொஞ்சம் கோளாறு பண்ணுது. அதில் கொஞ்சம் தப்பாக நினச்சதுங்க கைஸ். இதுக்கப்புறம் வீடியோ போட எல்லாம் கரெக்டாக வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன் நான். நடுவில் எனக்கு என்ன பேசுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன் கைஸ். அதனால் நான் திக்கி பேசிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் இதுக்கப்புறம். ஏன்னா கன்சிஸ்டன்சி முக்கியம் நமக்கு. நான் எந்தளவுக்கு நம்ம டெய்லியும் எல்லாத்தையும் ஈடுபாடு கொடுத்து பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அதனால் நான் டெய்லி வீடியோ போடுவேன் கைஸ். இதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் நானே இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். அதனால் உங்களுக்கு வீடியோ இதுமாரி கோளாறாக வராது கைஸ். வாய்ஸ் ஓவரில் வீடியோ கலெக்ஷனும் பெருசாக எடிட் பண்ணி போடுவேன் கைஸ். நான் ஒரு கைண்ட் ஆஃப் எடிட்டர் தான் நானுமே. மோஷன் கிராஃபிக்ஸு எல்லாம் பண்ணுவேன் நான். உங்களுக்கு இதுமாதிரி லோகோ, அப்புறம் கிராஃபிக் டிசைன் இதெல்லாம் வேணாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் குரூப் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் பேர் PSI பாலான் இருக்கும், PSI பிளாக். 2 பேரும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்போ டிவின்னு ஒருத்தர் இருப்பார், அவரும் கான்டாக்ட் பண்ணுவேன். ஏன்னா எல்லாருமே ட்ரஸ்டடாக பார்த்து தான் தருவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? அப்புறம் மறக்காமல் குரூப் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஜாயின் பண்ண வைங்க. ஏன்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணால் தெரிஞ்சிடும் நாங்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சொல்லி புரிய வைக்கிறத விட அவங்களுக்கு பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அதான் நான் ஓப்பனாக சொல்லுவேன் நான். ஓகே, பாய் கைஸ்.